இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்தில் தேவன் எதிர்பார்ப்பது நாம் அவருக்கு பயந்து ஜீவிக்கணும்னு சொல்லி. ஏன்னா கர்த்தருக்கு நாம் பயப்படும் போது அது நம்முடைய ஆயுசு நாட்களை பெருக பண்ணுமா. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று 128வது சங்கீதத்தில் நம்முடைய குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிப்பதற்கு உறுதி அளிக்கிறார். நம்முடைய பொருளாதாரத்தை ஆசீர்வதிக்க நம்முடைய கைகளின் கிரியைகளை அவர் ஆசீர்வதிப்பதற்கு வாக்கு பண்ணுகிறார். நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்கு அவர் வாக்கு பண்ணுகிறார். சமாதானமான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். நீடிய ஆயுள கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். நம்முடைய தலைமுறைகள் தலைத்திருக்கும் அந்த பாக்கியத்தெல்லாம் பார்க்கும் வாய்ப்புகள் எல்லாம் கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். அப்ப இதுக்கு எல்லாவற்றுக்கும் அடித்தளமா கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது அவருக்கு பயப்படணும். ஒரே வார்த்தையில தீமையை வெறுப்பது அப்படின்னு இருந்தாலும் இந்த வசனத்தின் பின்பகுதியில் சில வார்த்தைகள் இருக்கு. பெருமை, அகந்தை, தீய வழி, புரட்டு வாய், இதெல்லாம் நாம் வெறுக்கிறேன் அப்படின்னு. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம்னாலும் கீழே ஒரு லிஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா. இதெல்லாம் நம்ம வெறுத்தோம்னா இந்த கர்த்தருக்கு பயப்படுவதினால் வரும் எல்லா ஆசீர்வாதத்தையும் நம்ம சுதந்திரிக்க முடியும். பெருமை அப்படிங்கிறதற்கு என்ன விளக்கம் நமக்கு நல்லா தெரியும். அகந்தை அப்படின்னாலும் நமக்கு நல்லா தெரியும். தீய வழி, புரட்டு வாய், இது எல்லாவற்றுக்கும் நம்ம தனித்தனியாக விளக்கம் கொடுத்தா அது ரொம்ப நேரம் ஆயிடும். ஒரு நாளும் நமக்குள்ள ஒரு பெருமையான எண்ணம் வரக்கூடாது. ஏன்னா பெருமை உள்ளவர்களுக்கு எப்பொழுதுமே கர்த்தர் எப்படி இருக்கிறார்? எதிர்த்து நிற்கிறார். அகந்தை அப்படின்னா நான் யாருக்கும் குறைந்தவன் அல்ல அப்படிங்கிற ஒரு மனநிலை. தீய வழி அப்படின்னா ஆண்டவர் வைத்திருக்கிற நேர்மையான வழியை விட்டுட்டு நம்ம வேற தவறான எந்த வழியில நடந்தாலும் அது தீய வழி. அது சம்பாத்தியம் பண்றதுக்காக இருந்தாலும் சரி, நம்முடைய சந்தோஷத்தை அனுபவிப்பதற்காக இருந்தாலும் சரி, எந்த காரியமா இருந்தாலும் சரி, நியமிக்கப்பட்ட பாதை இல்லாத வேற எல்லா வழிகளும் தீய வழி. புரட்டு வாய் அப்படின்னா சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. சொல்லிட்டு நான் சொல்லவே இல்லைன்னு சொல்றது. இந்த வாயினால் செய்யப்படுகிற தவறான அறிக்கைகள், மற்றவர்களை குறித்ததான தவறான காரியங்களை கருத்துக்களை கூறுதல், இந்த மாதிரி காரியத்தெல்லாம் நம்ம வெறுத்துட்டோம் அப்படின்னா ஆண்டவருக்கு பயப்படுகிறதற்கு நம்ம பிரயாசப்படுறோம்னு அர்த்தம். கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் வெறுத்து வாழ்வதற்கு நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நமக்கு நிறைய ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறார். அவருக்கு பயந்து ஜீவிப்பதற்கென்றே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தேவனே, உமக்கு பயந்து நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.